தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நக்கிரன் பிரகாஷ் நீச்சு நான் உங்கள்கிட்டே தொடங்குறேன். எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு இந்த அரசியல் நகர்வுகளை? ஏன்னா இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனுடைய துணை பொதுச் செயலாளர் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ வன்னியரசுக்கு வந்து அமைச்சரவையில் இடம் வாங்கியிருக்கிறாங்க. எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது இந்த அரசியல் நகர்வை? இது பச்சை சந்தர்ப்பவாதம் தான். வன்னியரசு விஜய்க்கு எதிராக எழுதாத விஷயமே கிடையாது. விஜய் எப்படி கருப்பு பணம் சம்பாதிக்கிறாரு, விஜய் எப்படி வரி ஏய்ப்பு நடத்துகிறாரு, விஜய் எவ்வளோ பெரிய மோசடி பேர் வழி அப்படின்னு அவர் போடாத பதிவே கிடையாது. ரைட்டுங்களா? அதே மாதிரி திருமா வந்து அவரும் வந்து விஜயை வந்து ஏற்றுக்கிட்டவர் கிடையாது. இது எல்லாமே சதித்திட்டம் மாதிரி நடந்திருக்கு. எப்படின்னா, ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து முதல்ல ஆரம்பிக்கிறார் இல்லையா, விகடன் விழாவில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது. அது அப்படியே இவர் விஜய் வந்து எக்கோ பண்ணுறார். அந்த விழாவுக்கு திருமா போல் அங்கேயே வந்து திருமாவுடைய மனசு வந்து இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ விஜய், திருமா, ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இந்த 3 பேரும் வந்து நீண்ட நாட்களாக ஒன்றா தான் ட்ராவல் பண்ணி வராங்க. தொடர்புலேயே இருந்திருக்காங்க. ஆதவ் அர்ஜுன் ரெட்டி சொல்லி தான் திருமா வந்து ஆளூர் ஷானவாஸ்க்கும் பாலாஜிக்கும் சீட்டு தரல. அவங்க திமுகவுக்கு போயிடுவாங்க அப்படின்ட்டு. அது வந்து இவருடைய அட்வைஸ். இவர் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து குரு சிஷ்யன் மாதிரி தான் 2 பேரும் சந்திப்பாங்க, பேசுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இவங்களுடைய கால்குலேஷனை நம்பி தான் வந்து திரும்ப வந்து காட்டுமன்னார் கோயிலில் போட்டி போகிறேன்னு சொல்கிறாரு. அவர் சட்டமன்றத்துக்கு போக ஆசைப்பட்டதே வந்து ஆதவ் அர்ஜுனா டீமோட அட்வைஸில் தான். ஸோ திருமா வந்து இந்த விஷயத்தை மறைச்சே வந்திருக்கார், தொடர்ச்சியாக மறைச்சே வந்திருக்கார். ஆனால் வன்னி அரசுக்கெலாம் அது தெரியாது. வன்னி அரசு விஜயை கண்ணா அப்படின்னா அவர் எழுதாத எழுத்தே கிடையாது, அந்த அளவுக்கு அவர் எழுதியிருக்கார். சிந்தனை செல்வனுக்கும் இதில் உடன்பாடு இல்லை. இன்றைக்கி அவர் போட்ட ஒரு பதிவு, எப்படி ஆதி திராவிடர்களுக்கு வந்து திமுக நன்மை செஞ்சது, இந்தியாவில் மத்தியில் அமைக்கப்பட்ட வாரியம் மாதிரி மாநிலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு வாரியம் அமைச்சது, இமானுவேல் சேகரன் நினைவிடம், அயோத்திதாசு பண்டிதர் நினைவிடம், குயிலுக்கு சிலை, இரட்டமலை சீனிவாசனுக்கு மணிமண்டபம், இப்படி அது இல்லாமல் ஏகப்பட்ட தொழிற்பேட்டைகள், பல இடங்களில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து பாதிக்கப்படும் போது தலையிட்ட விவரம், இது எல்லாத்தையும் நான் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். நாங்கள் வந்து ஆட்சியிலையும் பங்கு பெறல, அதிகாரத்துலேயும் பங்கு பெறல, ஆனால் திமுக வந்து எங்களுக்கு இவ்வளோ நல்லது செஞ்சுது, அதை நாங்கள் வந்து பதிவு பண்ணணும். அது வந்து யாருக்கும் எதிரானது இல்லை, ஆனால் நான் பதிவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும். எங்களோட அட்வைஸை கேட்டு தான் வந்து ஸ்டாலின் செயல்பட்டார், இவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்காருன்னு பதிவு பண்ணுறார். அப்போது ரவிக்குமார் ஒன்றும் பதிவு பண்ணலன்னு வச்சுக்கோங்க. அப்போது வன்னி அரசுக்கும் அந்த ஐடியா கிடையாது, சிந்தனை செல்வனுக்கும் ஐடியா கிடையாது, ரவிக்குமாருக்கு ஒரு வேளை ஐடியா இருந்திருக்கலாம். திருமா வந்து ஆரம்பத்துலேருந்தே ஆதவ் அர்ஜுன் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அது இதுன்னு கேட்கும்போது அதெல்லாம் வந்து தேர்தல் முடிந்த பிறகு கேட்க வேண்டிய கேள்விகள் அப்படின்றது சொல்லி திருமா நகர்ந்து போனாலும், திருமா வந்து ஒரு சதி விஷயத்தில் ஒரு கிளியராக சதின்னு சொல்கிறீங்க. ஒருவேளை திருமாவோ, நீங்கள் குறிப்பிடுற மாதிரி திருமாவோ, ஆதவ் அர்ஜுனோ, விஜய் 3 பேரும் தொடர்ச்சியான ஒரு இணைப்பில் ஒரு சந்திப்பில் இருந்தாங்க அப்படின்னா அரசியல் ரீதியாக கூட்டணி வச்சுக்கலாமே. ஏன் கடைசி வரை திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டோடு அவங்க இயங்கணும்? ரைட், அவங்க வந்து கூட்டணி வச்சுருந்துருக்கலாம். ஆனால் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்றது தான் எல்லாருக்கும் பரப்பப்பட்ட, நம்பப்பட்ட, கூறப்பட்ட, சொல்லப்பட்ட நிகழ்வாக இருந்தது. திமுக வலுவான கூட்டணியோடு இருக்குது, விஜய் வந்து பெரிய அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் இருந்தது. அப்போ கூட அவர் காட்டுமன்னார் கோயிலில் போட்டி போடணுன்னு திரும்ப முடிவெடுக்கும் போது கூட அவர் வந்து ஒரு 3 அணிகளாக பிரிந்து வரும், விஜய் வந்து சொற்ப இடங்களை வந்து அவர் பெறுவார் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்கால கூட்டணிக்கான ஒரு விஷயமாக போகலான்னு தான் ஒரு காட்டுமன்னார் கோயிலில் போட்டி போடுறதுக்கான முடிவை எடுக்கிறாரு. அப்போது ஸ்டாலின் சொல்கிறார், நீங்கள் எம்பியாக இருக்கீங்க, நீங்கள் போட்டி போட்டிங்கன்னா கூட்டணி வந்து பலவீனமாக இருக்குது, கூட்டணி தோத்துருன்ற ஒரு இமேஜ் வரும், அதனால் நீங்கள் போட்டி போடாதீங்க அப்படின்னு திருமாவை ரெக்வெஸ்ட் பண்ணி தான் திருமாவை வாபஸ் பெற வைக்கிறார். ஆனால் இவங்களுடைய ட்ராவல் என்பது வந்து வெள்ளிடை மலை. இவங்க வந்து நீண்ட நாட்களாக இந்த விஷயங்களோடு இருக்காங்க. சிபிஐ சிபிஎம் வந்து
இந்த நிலைக்கு அவங்க எடுக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க ஆதரவுன்ற நிலைக்கு அவங்க போகிறதுக்கு காரணம் வந்து அகில இந்திய தலைமை தான், ரைட்டுங்களா? ஆனால் திருமாவை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய தலைமையில் திருமா தெரிஞ்சு தான் செஞ்சிருக்கிறாருன்ற கிளைம் எப்படி எந்த அர்த்தத்தில் சொல்கிறீங்க? ஏன்னா இந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் கடுமையான விமர்சனங்களை சந்தித்ததும் திருமாவளவன் தானே. வேங்கவேல் விஷயமாகட்டும் அல்லது திரௌபதி அம்மன் கோவில் விஷயமாகட்டும், மேல்பாதி ஆகட்டும், பல அம்சங்களில் திமுகவுக்கு எதிராக செயல்பட மாட்டேன்றாரு. பட்டியலின சமூக மக்களினுடைய உரிமைகளை பற்றி பேச மாட்டேன்றாரு. திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாரு. அந்த இடத்துலலாம் நோக்கி நகர்த்தினாங்க இல்லையா? அதையே நான் திருமா வார்த்தைகளில் சொல்லட்டுங்களா? திமுக அரசுக்கு எதிராக மிக கடுமையான போராட்டங்களை செய்தவன் நான், பல களங்களை கண்டவன் நான், திமுக ஆட்சியை மிக கடுமையாக விமர்சித்தவன் நான். இது திருமாவோட வார்த்தைகள். திருமா வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா பிரச்சனைகள்லையும் வந்து திமுகவோட முரண்பட்டிருக்கார், ரைட்டுங்களா? அவங்களுக்கு சப்போர்ட். வேங்கை வயல்ன்றது ஒரு எக்ஸப்ஷனல் இன்சிடெண்ட், ரைட்டுங்களா? அதோட ஹிஸ்ட்ரிக்குள்ளே நம்ம போனோன்னா வேறு, அதை விட்டுருங்க. வேங்கை வயலில் மேல்பாதி எப்போவோ இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவலின்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் இருக்குது, ரைட்டுங்க? இன்றைக்கி பிராமண ஆளை வந்து அறநிலையத்துறை அமைச்சராக போட்டதுனால வந்து மேல்பாதி பிரச்சனை ஒன்றும் முடிஞ்சு போகிறதில்லை. வர்ணாசிரமத்தை உருவாக்குனவங்களே அவங்க தான். வர்ணாசிரமத்துடைய இல்லை சார், நான் கேட்குறது இந்த புள்ளியில் திமுக கூட்டணி தொடருமா? திமுக கூட்டணி உடஞ்சிருச்சா? திமுக என்ன ஸ்டாண்ட் இதில் எடுக்க போகிறாங்க? இதில் எல்லாருடைய லைஃப் இருக்கு இல்லையா? எல்லா பார்ட்டிஸோடைய லைஃப் இருக்கு சார். திமுக கூட்டணி என்பது இப்போ இன்றைக்கி ராஜா வந்து ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு, ரைட்டுங்களா? கட்டுனவள் ஒருத்தி இருக்க இன்னொருவளுடன் உடல் உறவு கொள்வது அப்படின்ற மாதிரி திருமா வந்து இதுக்கு போனதை வந்து வர்ணிச்சிருக்கார். அதை வந்து ஸ்டாலின் கண்டித்து அந்த பதிவையே ரிமூவ் பண்ணிட்டார். திமுக கூட்டணி என்பது மண் பாத்திரம் இல்லை, ரைட்டா? இல்லை ஒரு தகர பாத்திரம் இல்லை. திமுக கூட்டணி என்பது கண்ணாடி பாத்திரம், உடஞ்சிருச்சு. இனி அது என்றைக்குமே ஒட்டாது. துரோகத்தால் வீழ்த்தப்பட்டிருக்கு. துரோகத்தால் வீழ்த்தப்பட்டது. இவங்களுக்கு உண்மையிலேயே நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு அந்த பார்வை இருக்கிறது என்பது நியாயம்தான். திருமாவுக்கு விஜய் தான் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவார், விஜய் நல்லா பண்ணுவார், அங்கே போனால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு ஆரம்ப கால முழக்கத்திலேருந்து நம்ம வந்து உயிர் பெறலான்னு நினைக்கிறது இயல்பு தான். ஆனால் நீங்கள் வந்து நேர்மையான அரசியல்வாதியாக இருந்தால் திருமா அந்த முடிவை வந்து அப்பவுமே ஆனால் அவர் தொடர்ச்சியாக சொல்லிட்டு தானே சார், இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அரசியலே மறுசீரமைப்பு செய்ய போகுது, ஒரு புதிய கூட்டணிகளை உருவாக்கும் அல்லது புதிய பாதையை உருவாக்கும் தானே சொல்லிட்டு இருந்தார். அப்போ அதெல்லாம் ஆனா எந்த நிர்பந்தத்தினுடைய அடிப்படையில் அவர் திமுக கூட தொடர்ந்தார் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல? நிர்பந்தம் இல்லை. அவங்க கட்சியில் இப்போ சிந்தனை செல்வனோட பதிவை பாருங்க, திமுக என்னென்ன ஆதிதிராவிட மக்களுக்கு செஞ்சிருக்குன்னு லிஸ்ட் பண்ணுறார். திமுக காரங்க கூட அந்த பதிவை போடல. ஆதிதிராவிட நலத்துறைன்றது வந்து ஏதோ வந்து இன்னாருக்கு இன்னார் இந்த வேலைன்ற வர்ணாசிரமம் தான். இல்லை சார், எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் சார், திருமாவளவனுடைய இந்த மூவ் ராங் மூவா ரைட் மூவா? வெரி வெரி ராங் மூவ். எப்படி சொல்கிறீங்க சார்? ரொம்ப ராங் மூவ் சார். அவங்களுடைய ஓட்டு முழுக்கவே தலித் சமுதாயத்துடைய ஓட்டு முழுக்கவே இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, தாவேக்காவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அவங்க வந்து 7 மந்திரிகள் வந்து தாழ்த்தப்பட்ட இனத்தில் தான் போடுறாங்க. அதில் வந்து 3 மந்திரிகள் இன்க்ளூடிங் துணை சபாநாயகர் வரைக்கும் தாழ்த்தப்பட்டவங்கலேருந்து போடுறாங்க. ஸோ உங்களோட லீடர்ஷிப்பை டேக் அவே பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் அவர் அங்கே போயிட்டு தடுக்கிறாருன்னு எடுத்துக்க முடியாதா? அது அங்கே போய் நீ தடுக்க முடியாது, எதிர்த்து தானே. இப்போது ஒருத்தர் வந்து உங்ககிட்டேருந்து ஒரு பொருளை பறிக்கிறாருன்னா நீ அவர்கிட்டேருந்து பறிக்கிறதுக்கு தானே போராடணும். அதானே அரசியல், அதானே நல்ல மூவு. அவர்கிட்டேருந்து பறிக்க போகாமல் நான் தம்பி நல்லா பண்ணியிருக்க தம்பி, வாழ்த்துக்கள் தம்பி அப்படின்னு எனக்கு இயல்பாக ஒரு சந்தேகம் வரும் சார். இப்போ திருமாவளவனுடைய வாக்கு வங்கின்றது 1% தான் இருக்குது. கடந்த தேர்தலையும் இந்த தேர்தலையும் 1% தான். திமுகவோடு திருமாவளவன் கூட்டணி அமைத்த பொழுது அந்த வாக்குகள் திமுகவோட போச்சா போகலையா? திமுகவுக்கு நிறைய டிரான்ஸ்ஃபர் ஆகல, அதுதானே தாவேக்காவோட. அப்போ எங்கே போச்சு அந்த வாக்குகள்? தாவேக்காவுக்கு போச்சு. இல்லை இப்போதானே சார் தாவேக்கா 2026 தாவேக்கா வந்துச்சு. இதுக்கு முன்னாடி அந்த வாக்கு வங்கி திமுகவுக்கு தான் போச்சு. அப்போ திமுகவுக்கு போன வாக்கு வங்கி தடுக்கும் பொழுது ஏன் இப்போ மட்டும் அந்த பார்வையை உருவாக்கணும் சார்? திமுகவுக்கு வாக்கு வங்கி போகிறது இவர் கூட்டணியில் இருக்கார், பார்லிமெண்ட் தேர்தலில் கூட்டணியில் இருக்கார், சிதம்பரத்தில் நிற்கிறாரு, ஒரு சின்னம் வந்து உதயசூரியனில் நிற்கிறாரு, ஒரு சின்னம் பானை சின்னத்தில் நிற்கிறாரு. இதெல்லாம் இயல்பாக நடந்த விஷயங்கள், ரைட்டுங்களா? திமுக மக்கள் நல கூட்டணின்னு இவங்க அமைச்சு முன்னாடி போயிட்டு திமுகவுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு விஷயம் என்பது முன்னாடி இருந்தது. அதே பாணியில் தான் இப்போவும் எடுக்கிறாங்க. இவங்க வந்து க்ளீனாக முதுகில் குத்திட்டாங்க. இந்த கூட்டணி வந்து உடஞ்சிருச்சு, இதுக்கு மேலே ஒட்டாது. இது வந்து அரசியலில் காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும்
ஐயுஎம்எல்லும் பண்ணது பச்சை துரோகம். இவங்க வந்து இந்த டெசிஷனை தைரியமா சரிங்க சார். இப்போ இந்த முன்னாடியே இடத்துல எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு புரியுது. அப்போ இந்த இடத்துல பச்சை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா திமுக தனித்து விடப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். ஆமா. இப்போ திமுக எப்படி தாவேகாவோ அல்லது அதிமுகவையோ அல்லது பாஜகவையோ எப்படி அவங்க எதிர்கொள்வாங்க? அதுக்கு கூட்டணி பலம் வேணும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல எப்படி முதலமைச்சர் ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்ண போறாரு சார்? தாவேக்காவே வந்து தனிச்சு நின்று எதிர்கொள்ளும் போது திமுகவால் தனிச்சு நின்று எதிர்கொள்ள முடியாதா? நேற்று பெஞ்ச மழையில் முளைச்சவங்களே தனித்து நின்று தேர்தலை எதிர்கொள்ளும் போது திமுகவால் எதிர்கொள்ள முடியாது. திமுக தனித்து நிற்கும். இந்த தடவை ராகுல் காந்தி பிரதமர்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏற்கனவே இந்தியா கூட்டணின்றது ஒன்று இந்தியா முழுக்க இல்லாமல் போயிடுச்சு. இவருடைய சதீசன் பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தியும் பிரியங்காவும் தான் கலந்துக்கிறாங்க. வேறு எந்த சீஃப் மினிஸ்டரும் வந்து கலந்துக்கல. ரைட்டா? ஏற்கனவே இந்தியா கூட்டணி போயிடுச்சு. ராகுல் காந்தியுடைய பிரதமர் கனவு என்பது போயிடுச்சு. ராகுல் வந்து கூட்டணியை விட்டு போயிட்டாரு. இந்த முடிவை நீங்கள் முன்னாடியே எடுத்திருக்கணும். எலெக்ஷனுக்கு முன்னாடியே கூட்டணி முன்னாடி நாங்கள் வந்து திமுகவில் எங்களுக்கு அதிருப்தி. திமுக ஓட்டை வாங்குவீங்க. திமுக வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கு. 28 தொகுதி காங்கிரஸுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்கு. ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை வாங்கியிருக்காங்க இவங்க. அதெல்லாம் வாங்கிட்டு இவங்க வந்து போயிடுவாங்க. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் 2 தொகுதிகளும் வந்து திமுக வாக்குகளில் தான் ஜெயிச்சது. பேசலாம். முடிச்சிடறேன் சார். நான் வரேன். அடுத்து உங்கள்கிட்ட தான் வரேன். பேசலாம். முழுக்க விடுதலை சிறுத்தைகள் வந்து ஜெயிச்சது திமுக வாக்குகளில் தான் ஜெயிச்சது. காங்கிரஸ் 5 சீட்டு வாங்கினது திமுக வாக்குகள் தான் வாங்கிச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசி நிமிஷத்தில் நீங்கள் வந்து முதுகில் குத்திட்டு போவீங்கன்னா நீங்கள் யார்? மொத்தமாக இந்தியா கூட்டணியே இனி முடிஞ்சு போச்சு சார். திமுக கூட்டணி மட்டும் இல்லை, இந்தியா கூட்டணியும் இனி இந்தியாவிலேயே இருக்காது. அந்த அளவுக்கான விஷயங்களை இந்த தேர்தல்